சோழன் நிச்சயமா தனி குடித்தனம் போகுறதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம நிலாவோட அப்பா மனோகர் வந்து நிலாவ பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ "கல்யாண வீட்டுக்கு வந்தேன்ப்பா, அப்படியே உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "சரிப்பா, அப்ப நான் சமைச்சு குடுக்குறேன். நீங்க சாப்பிட்டுட்டு போங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நிலா போய் சமைக்கிறாங்க. சமைச்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத மனோகர் வந்து சாப்பிட்டுட்டு நிலாவ பார்த்து அப்படியே கண் கலங்குறாரு. "என்னப்பா? எதுக்குப்பா வருத்தப்படுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே மனோகர் இருந்துட்டு, "ஏம்மா நிலா, நீ நம்ம வீட்ல இருக்கும்போது கிச்சன் பக்கமே போனது இல்லையேடா! இப்ப என்னடா இத்தன பேருக்கு நீ தான்டா சமைச்சு குடுத்துக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. நான் எப்பயுமே கிச்சன் பக்கம் போக மாட்டேன் தான். ஆனா, சேர் அண்ணன் ஊர்ல இல்ல. அதனால தான் நான் சமைக்கிறேன். எப்பயுமே வழக்கம் போல சேர் அண்ணன் தான் சமைப்பாங்க. நான் ஏதாவது அண்ணனுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனேன்னு "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னப்பா பேசிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்கப்பா" அப்படின்னு சொல்ல, உடனே மனோகர் வந்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு "என்னப்பா நல்லா இருக்குதா சாப்பாடு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, உடனே இந்த மனோகரும் "சூப்பரா இருக்குதும்மா! ரொம்ப அருமையா சமைச்சிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாமே வந்து சேர் அண்ணா கத்துக் குடுத்தது தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர்கிட்ட "சரிப்பா இன்னைக்கு இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போலாமே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா, நான் இப்போதைக்கு திருவண்ணாமலைக்கு போலடா. எனக்கு ஒரு 2, 3 நாள் இங்க வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "என்ன சொல்றீங்கப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்க, "ஆமாப்பா, நானு இப்ப நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். சில ஒர்க்கு ரிலேட்டடா வேலை சம்மந்தமா ஒரு சிலர்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்களலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, உடனே நிலாவும், "சரிப்பா, அப்ப சரி. அப்போ நீங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "சரிடா கண்ணு, இப்போ நானு கோவிலுக்கு தான் போறேன். நீ வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும், சரிப்பா, நானும் உங்க கூட கோவிலுக்கு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கிளம்பி கோவிலுக்கு போறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "சரி வாங்க, நானு நம்ம கார்லயே உங்கள ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்ல, மனோகர் இருந்துட்டு, "மாப்ள பொறுங்க, என் மகள நான் எங்கேயும் கூட்டிட்டு போயிற மாட்டேன். திரும்பவும் கொண்டு வந்து விட்டுருவேன். கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "இருங்க சோழன், நான் போயிட்டு வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கூட கோவிலுக்கு போறாங்க. ஸோ கோவிலுக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க கோவில்ல அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வந்து அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போதே, "ஏன் நிலா, நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். இருந்தாலும் பொண்ண பெத்தவங்களாயிட்டாளேன்னு எல்லாத்தையுமே வந்து கேட்டு தானம்மா ஆகணும். பயமாலாம் இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா, எதுக்குப்பா பயம்? நீங்க சுத்தி வளைச்சு கேட்கறதுக்கு பதிலா, நேராவே என்கிட்ட கேட்கலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "இல்லம்மா நிலா, நீ நல்லா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன்ப்பா. சந்தோஷமா இருக்கேன். ஏன்ப்பா திடீர்னு இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, இன்னைக்கு இல்லம்மா, இன்னைக்கு நானு உங்க மாமனார்கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிறியே, அத நோட் பண்ணேன். அத பத்தி தான் கேட்கலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கு, இல்லப்பா, அன்னைக்கு கூட நான் மைக்க பிடுங்குவேம்மா நீ பேசின. மைக்ல பேசிக்கிட்டு இருந்தேன். என் குடும்பம் என்னைய அப்படி தாங்குச்சு, இப்படி தாங்குச்சு. எங்க மாமனார் எனக்கு அப்பா மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னியே. ஆனா, நீ உன் மாமனார் கூட பேசுறது இல்ல போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அத பத்தி சொல்றீங்களா நீங்க? அதெல்லாம் இல்ல. அது எங்க மாமனார் கூட ஒரு சின்னதா, செல்லமா தான் ஒரு சண்டை போட்டுருக்கிறேன். அவருக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருக்கேன். அதனால தான் நான் பேச மாட்டேங்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? பனிஷ்மென்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் கேட்க, "ஆமாப்பா, அதெல்லாம் சும்மாப்பா. அவராலலாம் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, என்னாலயும் அவர்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது. மத்தபடி இதுல பெரிய விஷயமே இல்லப்பா. இது ஒரு விஷயம்னு இத கேட்கறதுக்காக இவ்ளோ தயங்கிட்டு இருந்தீங்களாக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லம்மா, அவரு பேசம்போது அவர்கிட்ட நீ சரியாவே பேசலையே. அதனால தாம்மா கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாப்பா, அவருக்கு
நாங்க வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கும்போது அவர விட்டுட்டு தான் போனோம். அவர கொஞ்சம் திருத்தணும் அப்படின்றதுக்காக தான் சின்னதா சும்மா ஒரு தண்டனை மாதிரி குடுத்துருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அது நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்தீங்கள்ல, எத்தன தடவ நிலா, நிலான்னு கூப்பிட்டுட்டுருக்காரு. அவரு என்கிட்ட பேசாம அவரால இருக்கவே முடியாது. நானு இந்த மாதிரி இருந்தா தான், அவர் கொஞ்சமாவது நான் சொல்றத கேட்பாருன்றதுனால தான், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா நீ சொல்றத தான் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க. அப்படிலாம் சொன்னேல்ல, ஏன் உன் மாமனார் மட்டும் நீ சொல்றத கேட்க மாட்டாரா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. அது சும்மா சின்னதா செல்லமா சண்ட. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளோதான் விஷயமா? அதெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணவே இல்லப்பா. அதெல்லாம் நாங்க எப்பயுமே அப்படிதான். அடிச்சுக்குவோம், பிறகு கூடிக்கிருவோம். ஒரு நாளைக்கு பேசாம இருப்போம். பிறகு மறுபடியும் பேசிக்கிருவோம். அதெல்லாம் சாதாரணதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து சரிப்பா போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரிம்மா வா நிலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போக, வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு சோழன் வந்து அப்படியே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாரு. நிலா இருந்துட்டு, "என்னாச்சு சோழன்? என்னாச்சு? வாசல்லயே உட்காந்து ஏதோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த மாரி இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, பிறகு "இருக்காதா? உங்க அப்பா வந்து உன்னைய கூப்பிடுறாரு. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட. என்னாச்சோ? ஏதாச்சோ? என்ன பேசுறாங்களோ? வைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருந்தாங்கன்னா, மொதல்ல எங்க அப்பா அவங்க வந்து உங்களுக்கு கல்யாணமே பண்ணி குடுத்துருக்க மாட்டாரு. அவர் நெனச்சிருந்தா, என்னை எப்படினாலும் இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். அப்படிலாம் எதுவும் பண்ணாம, உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பயந்துட்டுருக்கீங்க? கோவிலுக்கு தான் போனோம். போயிட்டு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே சோழன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா, "சரிம்மா நிலா, நீயே பாரு வேலைங்கலாம் மத்த வேலைங்க இருந்தா பாரு. நான் வந்துட்டு கிளம்புறேம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா ரொம்ப நேரம் ஆயிருச்சுல்ல, இப்போ நீங்க அங்க போகணுமா? ஏன் இங்கேயே தங்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சோழன் இருந்துட்டு, "உங்க அப்பாவால எப்படி இங்க தங்க முடியும் நிலா? வேண்டாம்" அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாரு. அதுக்கப்புறமா நிலா புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேப்பா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பா போவீங்க? நான் வேணா சோழன கொண்டு வந்து அங்க இறக்கி விட சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லப்பா மாப்பிள்ளைக்கு எதுக்கும்மா சிரமம்? வேண்டாம் நான் போயிருவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா வேணாம்ப்பா, இப்போ கொண்டு வந்து உங்கள இறக்கி விட்டுருவாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம "சோழன் அவர போய் எங்க அப்பாவ போய் இறக்கி விட்டுட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து, "சரி வாங்க அங்கிள் நானு உங்கள உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வந்துட்டு இறக்கி விட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பும்போது, நடேசன் கிட்ட, "சம்மந்தி நான் கிளம்புறேன், போயிட்டு வாரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இருந்துட்டு, சரிங்க சம்மந்தி கிளம்பிட்டீங்களா? இருந்துட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, "ஆமா, இப்போ நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் போய் தங்க போறேன். அங்க ஒரு சிலர் கிளையண்ட்ஸ்லாம் வந்து வர்றாங்க. அவங்களலாம் பார்த்து பிசினஸ் விஷயமா பேச வேண்டியது இருக்கு. இங்க இருந்தா சரியா பேச முடியாதுல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா விஷயம்? சரி, சரி. ஓகே, ஓகே. உங்களுக்கு தான் சொன்னாப்ல, இங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கடல் மாதிரி வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன?" அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லும்போது, அதுக்கப்புறமா நம்ம ம் "ஏன் சம்மந்தி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்க, உடனே நடேசன் வந்துட்டு, "கேளுங்க, தாராளமா கேளுங்க. என்ன கேட்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு, "என் பொண்ணு நிலா உங்ககிட்ட பேசுறது இல்லையோ?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நடேசன் திரு திருன்னு முழிக்க, "இல்ல, இல்ல. நிலாலாம் எதுவும் சொல்லல. நானும் காலையிலேருந்து பார்க்குறேன். நீங்க கேட்கறதுக்கெல்லாம் வந்து நிலா ஒரு வரியில பதில் சொல்லிட்டு, அதுவும் உங்கள பார்த்து கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே! உங்க விஷயம், உங்க குடும்ப விஷயம் நான் தலையிடக்கூடாது தான். இருந்தாலும் என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அட நீங்க வேற சம்மந்தி. நிலா கிட்ட நான் பேசாம இருப்பேனா? என் மருமக கிட்ட என்னால பேசாம இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "பார்த்துருப்பீங்கள்ல, நான் பேசிட்டு தான் இருப்பேன். என் மருமகளுக்கு தான் என் மேல கொஞ்சம் கோவம். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி என்ன கோவம்? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா, நான் அந்த கோவத்த கொஞ்சம் தணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நான் ஏதாவது சொல்லி நிலாவோட மனச மாத்துவேன்ல, அதுக்கு தான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் சொல்ல, "ஐயோ! உங்ககிட்ட சொல்லாம என்ன? அப்படிலாம் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லங்க. டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு பணத்த சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த பணத்த அவங்களால பிறகு
டிவி வாங்க முடியாம போயிருச்சு. வண்டிக்கு டியூ கட்ட வேண்டியது வந்துச்சா, அதனால வண்டிக்கு டியூ கட்டிட்டாங்க. டிவி வாங்க முடியல அப்படின்ற கோவம் தான் மருமகளுக்கு. ஆனா அப்படியே விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் சம்பாரிச்சு என் மருமகளுக்கு டிவி வாங்கி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசன் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா இத யோசிச்சு பார்த்துக்கிட்டேன்னு, இப்படி 5, 10 மிச்சம் வச்சு நம்ம மக இப்படி கஷ்டப்படணுமா? அங்க ஆளுக்கு ஒரு ரூம்ல ஒரு டிவி இருக்கும். அங்க எத்தன பெட்ரூம் இருக்கோ, அத்தன பெட்ரூமுக்கும் டிவி இருக்கும். ஹால்ல டிவி இருக்கும். இப்படி அவ்ளோ வசதியா வாழ்ந்துட்டு இருந்த மக, இப்போ வந்து ஒரு டிவி வாங்குறதுக்கு கூட வக்கில்லாம இப்படி கஷ்டப்படுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல ரொம்பவே பாரமா இருக்குது. அப்பதான் வந்து பேசிட்டு வெளியில வரும்போது தான் சோழனும், "சரி அங்கிள் வாங்கன்னு" சொல்லிட்டு வண்டிய திருப்பி வச்சிருக்காங்களா, உடனே இவர் கார்ல ஏறிட்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் கிட்ட நம்ம மனோகர் இருந்துகிட்டு, "நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கு நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே! நம்ம என்ன பண்ணோம்? எதுவும் தப்பா பேசிட்டோமோ? இல்லன்னா நம்ம ஃபோட்டோலாம் அனுப்பணுமே! அத பத்தி இவரு சொல்றாரோ? என்னவா இருக்கும்?" அப்படின்ற மாதிரி யோசிக்க, "என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாமா, நீங்க சொல்றது எனக்கு இல்ல அங்கிள். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "என் மக எப்படி வாழ்ந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நல்லாவே தெரியும். இப்போ அதுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, உடனே இந்த மனோகர் இருந்துட்டு, "நான் ஸ்ட்ரெய்ட்டாவே விஷயத்துக்கு வாரேன். சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் உங்களுக்கு சென்னையில ஒரு பிளாட் வாங்கி குடுக்கேன். அதுல டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நான் வாங்கி குடுக்குறேன். நீங்க நிலாவ கூட்டிட்டு போயி அங்க சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லி சொல்ல, "என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. அதுக்கு மனோகர் இருந்துகிட்டு, "உங்க அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு மாப்ள. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. 5ம் ரூ. 10 5 சேர்த்து வச்சு என் மக டிவி வாங்குற நிலைமையில இருக்கிறா. அதுக்கூட வாங்க முடியாம போயிருச்சு." அப்படின்னு சொல்லி, நிலா வந்து உங்க அப்பா கிட்ட பேசலன்னு சொல்லி உங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவளால ஒரு டிவி கூட வாங்கி குடுக்க முடியல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமேன்னு. அவளா முயற்சி பண்ணி வாங்கணும்னாலும் அதுவும் வாங்க முடியல. இப்படி எல்லாத்துக்குமே அவ இந்த மாதிரி அ 5ம் 10 5க்கும் 10க்கும் உங்ககிட்ட கேட்டு கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா எப்படிலாம் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனா, இப்படிப்பட்டவள நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவள கஷ்டப்படுத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்களோட சுயநலத்துக்காக நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா, அந்த பொண்ணு எப்படிலாம் சமாளிச்சு இருக்கிறா? பாவம் இல்லையா? அப்படின்லாம் உங்களுக்கு தோணலையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து பேச ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம், "இல்ல நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, "சரி மாப்ள, அதான் நான் சொல்ட்டேன்ல, நான் ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லிர்றேன். இனிமே உங்களால மறுபடியும் ரூ. 5 ரூ. 10 ரூ. 100ன்னு சேர்த்து வச்சு டிவி வாங்கவும் முடியாது. அப்படி நீங்க ஏதாவது வாங்கணும்னு நெனச்சாலும், உங்க குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாரையும் யோசிக்கும்போது கண்டிப்பா வாங்கவும் முடியாது." நிலா சொன்னா. நானும் நிலா கிட்ட பேசம்போது நெறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னா. அடுத்தடுத்து மருமகள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா. அப்ப என் மக மட்டும் இப்ப கஷ்டப்பட்டா போதுமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கஷ்டப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அங்கிள் நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. நிலா வந்து கஷ்டப்படுறான்னா, நிலா கண்டிப்பா கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவும் வைக்கலையே. நிலாவுக்காக தான் நான் ஏசி வாங்கி மாட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான் மாப்ள. அதக்கூட நீங்க அங்க மட்டும் யூஸ் பண்றதுக்கு பரவால்ல. நிலாவுக்காக நீங்க இவ்ளோ தூரம் யோசிச்சு, அந்த ரூம்ல வந்து நீங்க ஏசி மாட்டியிருக்கிறதே பெரிய விஷயம் தான். ஆனா, அந்த வீட்டுக்காக ஒவ்வொரு பொருளும் மாத்தி, மாத்தி நீங்க வாங்கி போடுறதுக்குள்ள, உங்களோட சம்பாத்தியம் ஆயுசு முழுக்க ஆயிரும் போல. இதுல இந்த வீட்ட வேற எப்படி நீங்க ரெனிவல் பண்ணுவீங்க? இப்ப மத்த மருமகள்லாம் வந்துட்டா எங்க தங்க முடியும்? எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதான் நீங்க கல்யாணம் ஆயிருச்சுல்ல உங்களுக்கு. நீங்க ஒரே வீட்ல இருந்து மத்த பசங்களுக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகல. உங்க தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகல. உங்க அப்பா இருக்கிறாங்க. இப்படி எல்லா ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல, உங்களால எப்படி நிம்மதியா உங்க ஒய்ஃப் கூட இருக்க முடியுது? யோசிச்சு பாருங்க. அவ நிலா வந்து இப்போதைக்கு வாய திறந்து உங்ககிட்ட எதுவுமே சொல்லலனாலும், ஒருவேளை அவளோட மனசுல அந்த மாரி நெனப்பு இருந்துச்சுன்னா, சரிதானே நான் சொல்றது? அப்படின்ற மாரி சொல்றாங்க.
நீங்க சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சோழனோட மைண்ட்ல ஓட ஆரம்பிக்குது. உடனே அவரு என்ன பண்றாருன்னா, "ரொம்ப யோசிக்காதீங்க மாப்ள. நானு நிலா கிட்ட இத பத்தி பேசியிருப்பேன். ஆனா நிலா கண்டிப்பா இதுக்கு சம்மதம் சொல்லியிருக்க மாட்டா. என்ன நடந்தாலும் நாங்க அங்க தான் இருக்கணும், வீட்ல தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லுவா. ஆனா கடைசி வரைக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்து உங்க அண்ணன் கல்யாணம் வருது. அடுத்து உங்க பாண்டி தம்பி கல்யாணம். அடுத்து பல்லவனுக்கு அவனோட ஃப்யூச்சரு அப்படின்னு அடுத்தடுத்து உங்களோட கமிட்மெண்ட் அதிகமாவே இருக்குமே தவிர, உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஒரு வாரிசு வரணும். நீங்க உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படின்னு ஏதாவது யோசிக்க முடியுமா? கண்டிப்பா யோசிக்கவே முடியாது. வாடகை வண்டி ஓட்டிட்டு இருக்கிற நீங்க, கடைசி வரைக்கும் வாடகை கார் ஓட்டிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். அதனால தான் சொல்றேன். நான் எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நானு சொன்னது மாதிரி நீங்க நிலா கிட்ட பக்குவமா பேசுங்க. ரொம்பலாம் இல்ல. பக்கத்திலேயே ஏதாவது ஒரு பிளாட் பாருங்க. அங்கேயே அந்த பிளாட்டையே வாங்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழனோட மண்டைய நல்லாவே வந்து இந்த மனோகர் வந்து கழுவி விட்டுட்டு போயிடுறாப்ல. அதுக்கப்புறமா வீட்ல இறக்கி விட்டுட்டு, "சரி மாப்ள, நான் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அதுக்கப்புறம் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அது சரின்னு தோணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே நம்ம சோழன் இத பத்தி நெனச்சுட்டு வீட்டுக்கு வாராங்க. வீட்ல நம்ம நிலா உட்காந்துட்டு இருக்கும்போது, பாண்டி வந்துட்டு, "இன்னமும் சேரண்ண வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கால் பண்ணேன், வரேன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "என்னடா சோலா ஒரு மாரியா இருக்கிற? என்னாச்சு? உங்க மாமனார் எதுவும் சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய பார்த்து கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் சொல்லலடா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி ஓகே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு எழுந்திருச்சு வெளியில போயிறாரு. அதுக்கப்புறமா நிலா வந்து பக்கத்துல உட்கார்றாங்க. "என்னாச்சு சோழன்? அப்பா எதுவும் சொன்னாரா உங்கள?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நிலா, அவரெல்லாம் எதுவுமே சொல்லல. அவர் வந்து சொன்னாரு தான். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான சில விஷயம் தான் சொன்னாரு" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படி என்ன விஷயம் சொன்னாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, உடனே நடேசன் கட்டில்ல தானே உட்கார்ந்துருக்கிறாரு. வேகமா காது குடுத்து கேட்கிறாரு. "அப்படி என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, "இல்ல நிலா, நான் சொல்றத கேட்டு இப்ப நீ கோவப்படக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க அப்பா சொன்னது தானே நீங்க சொல்ல போறீங்க. வேற எதுக்கு நான் கோவப்பட போறேன் சோழன்? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, "இல்ல நிலா, உங்க அப்பா சொல்றாங்க, சென்னையிலேயே வந்து ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன், வீடு வாங்கி குடுக்குறேன்னு சொன்னாரு நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இப்ப நம்ம வீடு இல்லாமலா இருக்கிறோம்? நல்ல வீட்ல தானே இருக்கிறோம். அப்புறம் என்ன நமக்குன்னு பிரைவசிக்கு நமக்குன்னு தனியா பெட்ரூம் இருக்குது. எல்லாமே இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "அப்படிலாம் இல்ல நிலா. நாம வந்து தனியா இருக்கணும். இத்தன ஆம்பளைங்களுக்கு நடுவுல நிலா மட்டும் இருக்கிறா. நீங்க எப்படி உங்க அண்ணன், தம்பிங்க இருக்கிற இடத்துல குடும்பம் நடத்துவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கேட்குறாங்க. "நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன். ஒரு வீடு வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, "இல்ல நான் எதுவுமே சொல்லல நிலா. உன்கிட்ட சொல்லாம நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனால நான் பார்ப்போம், யோசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு எந்த அவசியமும் இல்ல சோழன். நம்ம கடைசி வரைக்கும் இங்க தான் இருக்கணும். நம்ம சேரனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, அ ஏன் பல்லவனுக்கு கல்யாணம் ஆனாலும், பாண்டிக்கு கல்யாணம் ஆனாலும், என்ன நடந்தாலும் நம்ம இந்த வீட்ல தான் இருக்கணும். நான் கண்டிப்பா எனக்கு வேற வீடு தேவையில்ல. நான் வேற எங்கேயும் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நிலா பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கே வந்து எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சேரன, பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, எப்படி நம்மளால இருக்க முடியும்? உங்க அப்பா சொல்றது சரிதானே! பாவம் நீயே எப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு. எவ்வளோ வசதியோட வாழ்ந்துட்டு இருந்த. இங்க வந்து பார்த்தேன்னா, யோசிச்சு பாரு. ஒரு டிவியாவது நம்மளால வாங்க முடியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் சொல்ல, உடனே நடேசன் வந்துட்டு, "இவன் இத வச்சு தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலாவோட அப்பா வந்துட்டு, என்னடா எந்த ஏழ்றையும் இழுக்காம பேசாம போறாரேன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா, இந்த சோழனுக்கு நல்லா ஏத்தி விட்டுருக்காரு போல இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேசுறத ஒட்டு கேட்காரு. அப்ப நம்ம சோழன் இருந்துட்டு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நிலா. உங்க அப்பா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. இப்போ நம்ம எவ்வளோதான் சேர்த்து வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, ஏதாவது பிரச்சனை வந்துருது. அந்த பணத்துக்குன்னு ஏதாவது செலவு வந்துருது. அதுக்கப்புறம் நம்மளால பணத்த சேர்த்து வச்சு, மறுபடியும் பணத்த சேர்த்து வச்சு, மறுபடியும் நம்ம வந்து டிவி வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமா? நானு நைட்டு பகலுமா வேலை பார்த்துருக்கிற காச அப்படியே கொண்டு வந்து உன் கையில
குடுத்தேன். ஆனா, நீ அத நமக்குன்னு எந்த செலவுமே பண்ணாம, அத வீட்டுக்குன்னு செலவு பண்ண. வீட்டுக்கு பண்ணியிருந்தாலும் கூட பரவால்ல. இந்த ஆளுக்கு போய் செலவு பண்ண. வண்டிக்கு டியூ கட்டலன்னு சொல்லிட்டு கட்டி விட்டுருக்குறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் நம்மளோட கடமை தான சோழன். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "நான் சொல்றத கொஞ்சம் யோசி நிலா. இப்போ நமக்கு வந்து அடுத்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இல்ல நம்மளோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்தடுத்து பிசினஸ் பண்ணணும், வைக்கணும் அப்டின்னா, நம்ம கையிலயும் காசு இருக்கணும்ல. நான் அப்படியே வேல பார்த்து கொண்டு வந்து உன் கையில தான் குடுக்குறேன். நீ இப்படி வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறேன், வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு, இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறுறது? அப்படின்ற மாதிரி சோழன் சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் பேசுறீங்க? இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்த விட்டுட்டு எங்க வர சொல்றீங்க என்னைய?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் என்ன உன்னைய திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போறேனா? இல்ல வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேனா? இந்த இருக்கிற பின்னாடி இருக்கிற பக்கத்து தெருவுக்கு வா போவோன்னு தான் சொல்றேன். அப்பப்ப வந்து பார்த்துக்கலான்னு தான் சொல்றேன். ஆனா அத புரிஞ்சுக்காம நீ இப்படி பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதுக்கு "எங்க அப்பா இத சொன்னாரா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? அவரு தான் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே சொல்றாரு. ஒரு ஃப்ளாட் உங்களுக்கு வாங்கி குடுக்குறேன். அதுல தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாமே குடுக்குறேன். ஆனா, நீங்க என் பொண்ண கூட்டிட்டு போயி அங்க சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிங்க. சந்தோஷமா நீங்க வந்து இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, எங்க அப்பா சொன்னதும் தப்பு தான். அத கேட்டுட்டு நீங்க என்கிட்ட வந்து சொல்றதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த நிலா வந்து சொல்ல, உடனே சோழன் வந்து எத பத்தியும் யோசிக்காம அப்படியே அமைதியா உட்கார்றாரு. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, என்ன நடந்தாலும் இந்த வீட்ட விட்டு போவேன் அப்படிங்கிறத மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. கூட்டு குடும்பமா இருக்கிற நம்மள பிரிக்கணும்னு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, உடனே அத அப்படியே கேட்டுறதா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன திட்டி விட்டுர்றாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு.